வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 5ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, காரணிப்படுத்துக 7y² - 19y -6 இதை நம்ம காரணிப்படுத்தணும். பாருங்க, கொடுத்து எடுத்து எழுதிட்டோம். முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பு நம்ம எந்த மாற்றம் செய்ய போகிறதில்ல, அதை அப்படியே எழுதிக்கலாம். பாருங்க, 7y². இந்த நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பை தான் நம்ம பிரித்து எழுதணும். அந்த பாருங்க, இந்த மாதிரி ஐ மாதிரி போட்டுங்க. y² கெழு 7ஐயும் மாறிலி உறுப்பு -6ஐயும் பெருக்கணும். பெருக்கணும் என்ன வரும் பாருங்க, ப்ளஸ்ஸை மைனஸும் பெருனா மைனஸு 7×6 42. இது வந்து பெருக்கி வரக்கூடிய ஆன்சர். எக்ஸோட கெழு என்ன இருக்கு, ஒய்யோட கெழு என்ன இருக்கு பாருங்க, -19 -19. என்ன செஞ்சிட்டோம், y² கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கிட்டோம். இங்கே கீழே என்ன செஞ்சிட்டோம்னா ஒய்யோட கெழுவை எடுத்து எழுதிட்டோம். இது வந்து கூட்டியோ கழிச்சோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? இப்போ பாருங்க, 2 நம்பரை பெருக்கும்போது -42 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -19 வரணும். எந்த நம்பர், 21 பெருக்கல் 2 கரெக்டாக வருமா? நமக்கு என்ன வரணும், பெருக்குனா 42 வந்துருச்சு, ஆனால் -42 வரணும். எந்த நம்பருக்கு மைனஸ் கொடுக்கறது, 21 கொடுக்கவா 2 கொடுக்கவா? நமக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க, -19 வரணும். அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா தான் நமக்கு -19 வரும். சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா என்ன ஆகும், +19 ஆயிரும். அப்போ எதுக்கு மைனஸ் கொடுக்கணும், பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டோமா? இப்போ பாருங்க, இதை வச்சு தான் நம்ம நடு உறுப்பை பிரித்து எழுத போகிறோம். -19y எப்படி எழுத போகிறோம்னா -21y + 2yன்னு எழுத போகிறோம். பாருங்க, இது நீங்கள் சுருக்குனா உங்களுக்கு இந்த இது வந்துடும். கடைசி உறுப்பு எந்த மாற்றம் இல்லை. இப்போ பாருங்க, இந்த முதல் 2 உறுப்புலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம், இங்கே 7 இருக்குது, இங்கே 21 7 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். இங்கே y² இருக்குது, இங்கே y இருக்குது. அப்போ நம்ம பொதுவாக எடுக்க போகிறது 7y நம்ம பொதுவாக எடுக்கிறோம். 7 எடுத்துட்டோம், y² y பெருக்கல் y, ஒரு y வெளியே எடுத்துட்டோம், ஒரு y உள்ளே இருக்கும், மைனஸ் இந்த 21 தான் 7 பெருக்கல் 3 எடுத்திருக்கோம், 7 வெளியே வந்துருச்சு, 3 மட்டும் இருக்கும், இந்த y வெளியே வந்தாச்சு. சரியா? உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இதை உள்ளே பெருக்கி பாருங்கள், அப்படியே இந்த இது வரும். இதுலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம், 2 பொதுவாக எடுக்கலாமா? 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா பாருங்கள், இங்கே y மட்டும் இருக்கும், மைனஸ் இந்த 6 2 பெருக்கல் 3 எழுதலாம். 2 வெளியே எடுத்துட்டோம், மிச்சம் என்ன இருக்கும், உள்ள 3 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கேயும் y -3, இங்கேயும் y -3. இந்த y -3 பொதுவாக வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டோமா? இப்போ பாருங்கள், y -3 எடுத்துட்டோம். இங்கே என்ன இருக்குது, 7y மட்டும் இருக்குது. இந்த y -3 வெளியே எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்குது, இந்த +2 மட்டும் இருக்குது. இதான் என்னது, அவங்க கொடுத்துருந்து இந்த 7y² -19y -6 இதனுடைய காரணிகள். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.